சனியன் சனியன். ஐயோ கருமம் கருமம். ஒரு ஆச்சாரமும் கிடையாது, ஒரு அனுஷ்டானமும் கிடையாது. சனியை பிடிச்சவன் ஏன் தான் இப்படி நம்ம உயிரை எடுக்கிறானே தெரியல. இன்னொரு வாட்டி முட்டை ஓடு வந்து விளையாட்டும் வச்சுக்கிறேன். துஷ்டா துஷ்டா, உன் மனசுல நீ என்ன தானே நினைச்சிட்டு இருக்க? மத்த வள்ளிங்க குடியிருக்கிறதா வேண்டாமா? பண்றதையும் பண்ணிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா பாரு. உனக்கு என்ன பண்ண? இருங்க மாமி, நான் இப்ப அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு வரேன். சரிமா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? 4 குடுத்து இருக்கிற இடத்துல நீ பாட்டுக்கு சட்டையை கட்டிட்டு எக்ஸசைஸ் பண்றது, முட்டையை உடைச்சு கீழே போடுறது, நாங்க எல்லாம் குடியிருக்கிறதா வேணாமா? அப்படி கேளு. கேக்குற ஒன்ன சொல்லி தப்பு இல்ல. உன்ன மாதிரி புறம்போக்குலாம் வீடு கொடுத்திருக்காங்களே, அந்த வீட்டுக்கார அம்மாவை சொல்லணும். நன்னா வாங்கு. வாங்குறேன். சைவம் சாப்பிடுற ஃபேமிலிஸ்க்கு மத்தியில இப்படி அசைவம் சாப்பிடுறியே, எங்களுக்கு அசிங்கமா இருக்காது? இருக்காது. நாக்க பிடிங்க சாவற மாதிரி நன்னா 4 கேள்வி கேளு. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன அப்பா, சும்மா ஒவ்வொரு தடவை நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்க, நாங்க வந்து சமாளிக்கணுமா? அன்னைக்கு அப்படிதான் மட்டன் சாப்பிட்டு எலும்பு துண்டு வீட்டு வாசல்ல போட்டுட்டேன். இன்னைக்கு என்னடா முட்டைய மாமி தலையிலேயே உடைச்சிட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் லூசு, இன்னும் காலேஜுக்கு போலியா? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆஹா சுமதி, இன்னைக்கு சாம்பார் சூப்பர். கொஞ்சம் கையில ஊத்து, குடிச்சிருவேன். ஓஹோ, சக்சஸ். ஆராய்ச்சி சக்சஸ். என்னப்பா ஆராய்ச்சி? ஒண்ணும் இல்ல ஜென்டில்மேன், சாப்பாட்டுல பல்லி விழுந்தா வாந்தி வருமா மயக்கம் வருமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆராய்ச்சி சக்சஸ். எதுவுமே வரல. பல்லியா? பல்லிதான் ஜென்டில்மேன். நீங்க இப்ப சாப்பிட்ட சூப்பர் சாம்பார் வேற எதுவும் இல்ல. நேத்து உத்தரத்துல செத்து போன பல்லிதான். ஆராய்ச்சி ஃபெயிலியர். நெல்லையப்பா, இந்த வருஷமும் நோபல் பரிசு உனக்கு இல்ல. வணக்கம். சென்னை சக்தி கல்லூரியின் தொலைக்காட்சி நிலையம் சேனல் நாணலில் கோணல் மாணலில் எங்க இஷ்டத்துக்கு ஏடாகூடமான நிகழ்ச்சிகளையும் கேட்டா கேளுங்கடா உட்டா உடுங்கடா என்ற மெகாவாட்டிலும் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. முதல் கடிதத்தை படிமா. சென்ற வாரம் ஒளிபரப்பான 8 கால் பூச்சிக்கு 8 கால்கள் என்ற நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த நாடகத்தில் 8 கால் பூச்சிக்கு 7 கால்களை தான் காட்டினீர்கள். இங்கே அந்த 8வது கால்னு ஊட்டியிலிருந்து ஜலதோஷம் ஒரு நேர் கேட்டு எழுதியிருக்காங்க. அது வந்து 8 கால் பூச்சிக்கு 8 காலை தான் காமிச்சோம். அந்த பூச்சி ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டுட்டு உட்கார்ந்ததுனால உங்களுக்கு 7 கால் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியா சார்? வேற மாதிரி. நீங்க எதுக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பாத்தீங்கன்னா இந்த கால் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கடுமையா இருக்கு. பரவாயில்ல படி. ரொம்ப அசிங்கமா. பரவாயில்லமா படி. அறிவு கட்ட பொறுக்கி தாடி வச்ச நாய். நானும் கிட்டத்தட்ட 4 வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒளியும் எங்க தலைவர் பாட்டையே போட மாட்டேங்கிறியே. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க பேட்ட பக்கம் வா, பிளேடால உன் நெஞ்ச கீச்சிடுறேன். உண்மையில கீச்சிடுவானா? அவங்கிட்ட மட்டும் பிளேட் இருக்கா? ஏன் நம்மகிட்ட பிளேட் இல்ல? ஏன் இல்ல, நீங்களும் நானும் இருக்குன்னு உண்மையில கீச்சிடுவேன். ஏதோ போனா போதுன்னு ஒளியில 7 பாட்டுக்கு பதில் 7.5 பாட்டு போட்டா திருட்டு நாயாவ என்ன தாடிக்கார நாயின்றானா? ஸ்டூபிட் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த இடியட். அவன் பேரை நோட் பண்ணு. அட்ரஸ் என்ன சொல்லியா? கொலகாரம் பேட்டையிலிருந்து. எந்த பேட்டை இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பேர் என்ன சொல்லு? கொலகாரம் பேட்டையிலிருந்து சங்கிலின்னு ஒரு அன்பர் எழுதியிருக்கிறாரு. கைதி எண் 601 வேற போட்டிருக்கு சார். அந்த சங்கிலியா? அதே சங்கிலி தான் சார். மன்னிக்கணும், இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அடுத்த கடிதத்தை படி. உங்களுக்கு படை, சுரி, சிறங்கு போன்றவை இருக்கிறதா?
ஆமாப்பா ஆமா. தள்ளி போட சனி நேத்து. மாலா, என்னங்க? இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க அம்மா துணியெல்லாம் எங்க எடுத்தாங்க? எல்லாம் பக்கத்து வீட்டு கொடியில இருந்துதா? ஆமா, நமது மான துணிமணிகளுக்கு பக்கத்து வீட்டு கொடியை அணுகுங்கள். மம்மி ஐ வாண்ட் மேகி. செருப்பால் அடிப்பேன். உங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு மேகியா கேக்குது? நான்சென்ஸ். ராமூர்த்திங்க, அம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம காலேஜ பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்களே, அவங்கள கட்டி போட்டு இவங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்காரமா வந்தாச்சு. இன்னைக்கு நான் வாடகை வாங்காம விட மாட்டேன். அந்த பையங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன ஆண்டாளம்மா, எப்பவும் ஒரே டென்ஷனாவே இருக்கீங்களே, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? போதுமா? இவெல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டா. ஐயோ அப்பா, கதவு திறந்திருக்கு. லோப்பல ஒன்னாரு. கதவு தர வசமா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. ஒண்ணு வாடகை கொடு, லேதா வீட்டை காலி செய். நீ யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த ஆண்டால மட்டும் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். என்ன தாண்டி நீ எப்படி வெளியில போவேன்னு நான் பாக்குறேன். எவ்வளவு நேரம் தான் நீ உள்ளேயே இருப்ப? ராத்திரி 12 மணி ஆனாலும் நான் இங்கேதான் இருப்பேன். எப்படியோ நீ வெளியில வந்துதானே ஆகணும். வேஸ்ட். அவன் அப்பவே பின்பக்கமா பைப்பை பிடிச்சு இறங்கி ஓடி ஆண்டாளம்மா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இந்த காம்பளான குடிங்க. அது சரி, நீ வாடகை கொடுத்தியா? எல்லாம் என் நேரம் தான். வணக்கம். பெரிய அண்ணனுக்கு சர்பத்து கொடு. டேக் இட் ப்ளீஸ். பெரிய அண்ணன் தேர்ட் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சின்ன அண்ணன் செகண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ். குட்ரா. அக்கா ஏபிசி. ஏபிசியா? நான் என்னமோ பிஎஸ்சியோன்னு நினைச்சேன். குட்ரா. பாரு அவன. ஆம்பளை கபோதி நாய்களுக்கெல்லாம் நீ கொடு, மகளிருக்கு மட்டும் நான் கொடுக்கறேன். வீட்டுக்காக இந்த ஆராய்ச்சி பாத்தியாடா? அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டான். வாங்கடா டேய். ஏண்டா, நமக்கு தான் ஓட்டு போட வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு போய் நீங்க சர்பத் கொடுக்குறீங்களா? சர்பத்து தான் ஜென்டில்மேன். ஆனா அதுல நான் என்ன கலந்திருக்கேன் தெரியுமா? அதிகம் இல்ல, ஒரு பாட்டில், ஒரே ஒரு பாட்டில் பேதி மருந்து, பர்கோலாக்ஸ். தப்பிச்சு போயிடுவீங்க. இப்ப ராத்திரி வந்திருக்கிற, எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு பாக்குறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நீ எனக்கு புருஷனும் கொடுக்க மாட்டேன்ற, இவங்க எனக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தனியா இந்த சின்ன பொண்ணு நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன ஆண்டாளம்மா, ஏதோ சின்ன பொண்ணு அது இதுன்னு உங்க பேத்திய பத்திய பேச்சா இருக்கு. வாடகை ஏத்துடுவேன், ஜாக்கிரதை. இல்ல பாப்பா, தனியா இருந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே? நான் மாட்டேன்றேன். அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேன்றான். கிருஷ்ணனா பார்த்து ஒரு கழுதையை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், ஒரு நாயை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், உன்னை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன். அந்த கிருஷ்ணன் எனக்கு எப்போதான் வழி காட்ட போறானோ? என்னடா யோசனை? புது ஆராய்ச்சி. கிருஷ்ணன் ஆண்டாள் வாடகையே கொடுக்காம தப்பிக்கிறது எப்படி? எப்படி? ரேப்புச்சூடு. சம்பவாமி யுகே யுகே. నేనే రామురు, నేనే కృష్ణురు,
நீனே என்டிஆர். கிருஷ்ணன் கருப்பு நிறம் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வெள்ளையாக அல்லவா இருக்கிறாய்? நான் உஜாலாவுக்கு மாறிவிட்டேன். நீமா? சும்மா தமாஷுக்கு கிட்டிப்பு வேண்ட நைட் எஃபெக்ட் என்பதால் சிறிது மேக்கப் போட்டேன். உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. வேறு எங்கும் அல்ல, உன் வீட்டில்தான். அங்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்றொருவன் தங்கியிருக்கிறானே, அவன் வேறு யாரும் அல்ல, யாம் தான் அவன், அவன் தான் யாம். கல்கி அவதாரத்தில் யாம் ஆராய்ச்சியாக உன் ஹவுஸில் தான் குந்தி இருக்கிறோம். ஆராய்ச்சி உருவலா கல்கி அவதாரம் எடுத்திருக்கிறாய்? ஆராய்ச்சி உலகில் கல்கி அவதாரம் என்ன, ஆனந்தவுடன் குமுதம் குங்குமம், ஏன் தேவைப்பட்டால் கல்கண்ட அவதாரம் கூட எடுப்பேன், எடுத்துக்கொண்டே இருப்பேன். இந்த கஸ்மால என்ன கேட்கிறது? கிருஷ்ண கிருஷ்ணா. ஆண்டாள், உன்னை மனம் புரிவதற்காகவே யாம் ஆராய்ச்சி ரூபத்தில் உன் வீட்டில் ரெண்டுக்கு தங்கி உள்ளோம். இன்னும் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிக்கு வேண்டுவனற்றையெல்லாம் கொடுத்து அவனை சாட்டிஸ்பை செய். அதன் பிறகு நீ நம்மை நேரடியாக வந்து அடைவாயாக. Gods must be crazy. கிருஷ்ணா கிருஷ்ணா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றியே. ஆண்ட்ஸ், சற்று நேரம் கண்ணை மூடி தியானம் செய். என் வேங்குவல் நாதத்தை கேட்டு இன்புறு. என்ஜாய். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. காதலுக்கும் இன்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் கண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. இப்ப என்ன பண்ண போற? இப்படி சூடு. ஏ மன்னன் எங்கே, ஏ மன்னன் எங்கே? கண்ணா, என்ன? 02 ஒரு ஷர்ட்டும் எக்ஸாம்ல இருந்து ஒரு பேண்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டாள். அவனுக்கு டிக்ஜாம், எனக்கு உனக்கு பிஸ்கட் நாய்க்கு தாண்டா போடுவாங்க. ஆண்டாள், என்னுடைய கிருஷ்ணர் கெட்டப் சரியில்லை என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். ஆதலால் நான் பழைய என்டிஆர் படங்களை பார்வையிட வேண்டியிருக்கிறது. உன்னால் எனக்கு ஒரு ஒனிடா கலர் டிவியும் ஒரே ஒரு விசிஆரும் வாங்கி தர முடியுமா? என்ன கண்ணா அப்படி கேட்டு விட்டாய்? அது நான் பாக்கியம். உனக்கு வேறு எது வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேள். ஐயோ, இப்போதைக்கு இது போதும். தேவைப்படும் பொழுது நானே உன்னிடம் கேட்கிறேன். இந்த பழத்தை வைக்கணும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி தர முடியுமா? இத துவைக்கணும், ఒక మంచి వాషింగ్ మిషన్ వాங்கி தர முடியுமா? இத கேட்கணும், ஒகே ஒகே டேப் ரிகார்டர் வாங்கி தர முடியுமா? ஆனாலும் உனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை வேற எவனுக்கு அமையலப்பா. டிவி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, டேப் ரெக்கார்டர் என்ன, ஓசியிலே ராஜ வாழ்க்கை அனுபவிக்கிறியப்பா. இல்ல ஏம்ல வயிறு எழுதிங்க, சோழிகளைய பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டுவிட்டு ஏதோ என்னை கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு அந்த ஆண்டாளமா ஏமாந்துகிட்டு இருக்கு. அதுல மண்ணெல்லி போட்டுறாதீங்கள, பேதியில போவாங்களா? இந்த வயசுல அந்த ஆக்கங்கட்ட கூவைக்கு லவ் வேறையும் லவ். அது மூஞ்சியும் முகரையும் நல்லா வாசல்ல கட்டுற திருஷ்டி பூசணிக்க. வழக்குமாறு அருமையான நெசஸ் அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நாடு நலம் பெற, நல்லாட்சி பெருகிட, இருண்ட உங்கள் வாழ்வு ஒளிமயமாக மாறிட அண்ணன் அவர்களுக்கு டியூப்லைட் சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போயா உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, டியூப்லைட்.
இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏவா இருந்தியே, எங்க தொகுதிக்கு என்னையா செஞ்ச? நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்தேன் என்று கேட்கும் எதிர்க்கட்சிக்காரர்களை கேட்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாமோ செய்யலாம் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த திட்டம் முடிவதற்குள் அடுத்த தேர்தல் வந்துவிட்டது. இதுக்கு நானா இது பொறுப்பு? நண்பர்களே, இந்த தடவை என்னை வெற்றி பெற செய்வீர்களே, ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நீ சொன்னதைத்தான் செய்வ, நாங்க சொல்லாமலே செய்வோம். புயலா